அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம ஒரு காணொளியை பார்த்துட்டு இந்த காணொளியை ஆரம்பிப்போம் வாங்க. விஜய் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லையே. தான் செருப்புல விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? விஜய் இப்படி செய்வார்னு நினைக்கவே இல்லையே. தான் செருப்பில் விழுந்த பூவை தானே எடுத்து போடுற மனசு யாருக்குங்க வரும்? இப்படியெல்லாம் பேசுறது, இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறது ஏதோ ஒரு அணில் குஞ்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இது ஒரு மீடியா சேனல், ஒரு தனியார் மீடியா சேனல் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த அணில் குஞ்சுகளை கவரணுன்னா இப்படி தான் வீடியோ போடணும்னு. திருந்தவே மாட்டீங்க, கூச்சமே இல்லை. இப்படிலாம் ஹைப்பத்தி தானே 41 பேர் இறந்து போனாங்க. மீடியாக்காரங்களுடைய பங்களிப்பும் இருக்குது, ஒரு சில மீடியா சேனல்களை தவிர. இதில் கொடுமை என்னென்னா, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அணில் குஞ்சுகள்லாம் இதை வந்து அப்படியே கொண்டாடி தீர்க்குறானுங்க இந்த வீடியோவை. அண்ணன் என்னம்மா பண்ணுறாரு பாருங்க, அண்ணன் அவருடைய செருப்பில் விழுந்துற பூவை எடுத்து அவர் செருப்பில் விழுந்த பூவை வேற யாராவது எடுக்க வரணுமா? இல்லை அதுக்கும் ஒரு ஆள் வைப்பாங்களா? கட்சி ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜுனா வீட்டுக்கு போகிறதுக்கு காரில் போகிறாரு, பக்கத்தில் இருக்கிற கேட்டுக்கு. நல்ல வேலை காரில் போனார். ஒருவேளை நடந்து போயிருந்தாருன்னா, அண்ணன் என்னம்மா நடந்து போகிறாரு பாருங்கடா, அண்ணன் எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்காரு பாருங்கடான்ட்டு உருட்டியிருப்பானுங்க. ஒரு 50 அடி தூரம் நடந்தே சென்ற தளபதி விஜய், அவருக்கு கால் வலித்திருக்காதா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் உருட்டியிருப்பானுங்க. அவர் செருப்பில் பூ விழுது, அவர் வந்து அதை எடுத்து போடுறாரு. இதை எதுக்கு க்ளோரிஃபை பண்ணணும்? இவனுங்களுக்கு விஜயோடைய வீட்டுக்குள்ளெல்லாம் ஆக்சஸ் கிடைக்கல. வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் கிடச்சிதுன்னா பூந்து பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. தன்னுடைய கையால் கப் எடுத்து ஃபில்டரில் அந்த பைப்பை அழுத்தி அதிலிருந்து தண்ணீர் பிடித்து அண்ணாந்து வாய்க்குள் விட்டு அதை வந்து குடித்து தள்ளிய விஜய். என்ன ஒரு சிம்பிளிசிட்டி! தன் கையாலேயே வந்து பைப்பை திறந்து தன் கையாலேயே குளித்த விஜய், தன் கையாலே எடுத்து சாப்பிட்ட விஜய், தன் காலால் நடந்து போன விஜய், தன் காலால் நடந்தில்லை, தன் காலால் ஓடும் விஜய், ஓடுகாலி, தன் தொண்டையிலிருந்து தன் குரல் வழியாக வாயால் பேசும் விஜய். இப்படியெல்லாம் பலவிதமான உருட்டுகளை உருட்டியிருப்பாங்க. ஐயோ, இந்த அணில் குஞ்சுகளை ஹைப் ஏற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி பதிவுகள் போடுறாங்கன்றது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவில் தான் அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு செய்தி, சி, இதுக்கு பேர் தான் ஜேர்னலிசமா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற பட்ஜெட்டை பற்றி தாவேக்கா இன்னுமே வாயை திறக்கலை. விஜய் அவர்கள் ஒரு பதிவு கூட போடலை. அதை பற்றி செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு வினோதமான பதில் சொல்கிறாரு. அந்த பதிலை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? மத்திய பட்ஜெட் பற்றி தாவேக்கா கருத்து என்ன? இல்லை, பட்ஜெட் பற்றி வந்து பொதுவாகவே வந்து தாவேக்கா கருத்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம், இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது, தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போது தான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. என்ன பதில் ப்ரோ இது? செங்ஸ் ப்ரோ, ரெட் ஃபோர்டைன் ப்ரோ, என்ன பதில் இது? நாங்கள் புதுசாக தொடங்கியிருக்கிற இயக்கம், எங்ககிட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் என்னத்துக்கு இருக்கீங்க? கொள்கை எதிரின்னு எதுக்கு பாஜகவை சொல்கிறீங்க? இந்த மாதிரி பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்கன்னா என்னது இது? செங்ஸ் ப்ரோ எதுவும் பேச மாட்டார். ஏன்னா பாஜக அனுப்பி வச்ச ஆள் தானே, அந்த கட்சிக்குள்ளே போயிட்டு வாங்கினா. அதனால தான் இன்னும் அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த கட்சிக்குள்ளே. அதிமுக காரராக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பேருக்கு தாவேக்கால இருக்காரு, ஆனால் அடிப்படையில் அதிமுக காரராக தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மைண்டில் எப்படி இருக்குன்னா, பாஜக கூட கூட்டணியில் இருக்கும், அதனால நம்ம எப்படி பதில் சொல்கிறது? முன்ன பின்ன இந்த கட்சியை விட்டு வெளியே போய் திருப்பி அதிமுகவில் போய் சேர்ற நிலமை வந்துச்சுன்னா எல்லாரும் நம்மளை போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்களேன்னு சொல்லிக்கிட்டு அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் புதுசாக தொடங்கியிருக்கோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு தான் பேசுவோம். ஏன் ஆட்சிக்கு வந்துட்டு தான் பேசுவீங்களா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேச மாட்டீங்களா? பேசுறது தானே பாஜக செய்யக்கூடிய ஒரு அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுப்பது தானே. அது நீங்கள் ஆட்சிக்கு வந்து தான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இதை விட கொடுமை என்னென்னா, தாவேக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, தாவேக்காரங்களுக்கு பட்ஜெட்னு ஒன்று வந்துருக்கிறதே தெரில. டிவி டிபேட் ஷோலெல்லாம் போய் உட்காந்துருந்து செருப்படி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த முஸ்தபா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், டிவி டிபேட் ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து டிபேட்டுக்கெலாம் வரக்கூடிய நபர், எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரியே பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னா டிவி டிபேட் ஷோவில் போய் பட்ஜெட் வந்ததே தெரியாமல் செருப்படி வாங்கியிருக்காரு. அந்த காணொலியை லைட்டாக பார்ப்போம் வாங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணது தாவேக்காவுக்கு தரல இல்ல சொன்னா ஒரு அசிங்கம் சார். நீங்க பட்ஜெட்டே பார்க்கலையா? சரி நான் சொல்றேன், ஒரு 5 சொல்லுங்க, ஒரு 5 சொல்லுங்க. பட்ஜெட் பத்தி ஒரு 5 சொல்லுங்க. நேத்து நீங்க பார்த்த பட்ஜெட்ல நடந்த 5 விஷயம் சொல்லுங்க. நீங்க பட்ஜெட் பார்க்கல சார், நீங்க பட்ஜெட் பார்க்கல, உங்களுக்கு தெரியல. பட்ஜெட்டே தெரியல, அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு தெரியல. நாட்டோட பிரதமர் ஒரு அரசியல் கட்சியில இருந்து
விவாத அரங்கிற்கு வந்து பட்ஜெட் பற்றி எதுவுமே தெரியாமல், பட்ஜெட் பேசப்பட்டதும் தெரியாமல், திமுகவும் முதலமைச்சரும் அதை கண்டிச்சதும் தெரியாம ஒரு அரங்கிற்கு வந்து இப்படி பேசுவது என்பது தாவேக்காவை உண்மையில் சிறுமைப்படுத்துகிற விஷயம். ஐயா நெறியாளரே, தாவேக்காவை சிறுமைப்படுத்துற விஷயமா? அங்க பெருமைப்படுறதுக்கு முதல்ல என்ன இருக்கு? அது ஏற்கனவே சிறுமைப்பட்ட கட்சி தான். இருந்தாலும் உங்களுடைய வேலை காரணமா நீங்க சொல்றீங்கன்றது புரியுது. பாருங்க, இந்த முஸ்தபான்ற நபருக்கு பட்ஜெட் வந்ததும் தெரியல, முதலமைச்சர் அதை கண்டிச்சிட்டாருன்னு தெரியல, எதுவும் தெரியல. அங்க போய் உட்காந்துருந்து முதலமைச்சர் கண்டிச்சாரா, பட்ஜெட்டை பத்தி முதலமைச்சர் பேசினாரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. முதலமைச்சர் கண்டிச்சாச்சியா? முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாதான் இவங்க பேட்டி கொடுப்பாங்களாம். முதலமைச்சர் கண்டிச்சாங்களோ அப்போதான் நாங்களும் கண்டிப்போன்றாங்க. சரி, முதலமைச்சர் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு, நீங்க என்ன செய்றீங்க? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, முதலமைச்சர் எதுவுமே செய்யாம சும்மா இருந்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு தெரியல, இவனுங்க எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. பாஜக என்ன கொடுக்குதோ அந்த அசைன்மெண்ட் அப்படியே இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். திமுகவை கண்ணை மூடிட்டு எதிருங்க. முதலமைச்சர் என்ன செய்யறாரு செய்யல, திமுக என்ன செய்யுது செய்யல, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன வந்தாலும் எதிர்த்துருங்க, என்ன வந்தாலும் எப்படியாவது வன்மத்தை கக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னு கூட தெரியாம தான் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த வன்ம கூடன்னு. கண்மூடித்தனமா வன்மத்தை கக்கி செருப்படி வாங்கி அசிங்கப்பட்டுக்கிட்டு போறாங்க. தேவையா இது? தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கும் நபர்களே, தாவேக்கா காரங்களே, உங்களுக்கு கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாதா? எப்பா அந்த பட்ஜெட்டை பத்தி கொஞ்சம் பேசுங்கப்பா. தாவேக்கா காரங்களை யாராவது வாயை திறந்து பேசுங்கடா. திமுக திமுக திமுகன்னு எந்நேரம் 24 மணி நேரம் திமுக திமுகன்னு பேசுறீங்களே, அந்த பட்ஜெட் என்னன்னு கொஞ்சம் பார்த்து இனியாவது கொஞ்சம் போய் பாருங்க. ஒன்றிய அரசு என்ன பட்ஜெட், தமிழ்நாட்டை என்ன செஞ்சிருக்காங்க? முட்டை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வடையா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மேல எப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட இருக்காங்கன்றத போய் பாருங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசிதான் தொலைங்களேன். எதுவுமே பண்ண மாட்டீங்க. திமுகவை பத்தி மட்டும்தான் பேசணும்னா இதுக்கு பேர் அரசியலாடா? நீங்க பண்றதெல்லாம் தற்கொலைகளா? இவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பட்ஜெட்டு லியோ கலெக்ஷன், துப்பாக்கி கலெக்ஷன், பைரவா, சுறா கலெக்ஷன், இதெல்லாம் தான் தெரியும். இதை தாண்டி பட்ஜெட், கவர்மெண்ட் பட்ஜெட் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரியலன்றது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வந்து புலத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி டிபேட் ஷோக்கு கூப்பிடுறதே முதல்ல எப்படின்னு புரியல. இந்த நெறியாளர்கள்லாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்றது தெரியல. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜயை புகழணும் அப்படின்னா மட்டும்தானே அவனுங்களுக்கு வரும். இவனுங்களெல்லாம் அரசியல் விவாதம்லாம் ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமா? இவனுங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா, விஜயை புகழணும்னா வரும், கண்ணை மூடிட்டு திமுகவை எதிர்க்கணுமா அப்படின்னா வரும். ஒரு ஆதாரம் கிடையாது, ஒன்றும் தெரியாது, கண்ணை மூடிட்டு எதிர்க்கணும், விஜயை புகழணும் அப்படின்னா நல்லா வரும். ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டாவே ஓடி ஒளிஞ்சிருவானுங்க பொந்துக்குள்ள. எங்களெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் எங்களுக்கெல்லாம் அவங்களையெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கான தைரியம் வரும், துணிச்சல் வரும் அப்படின்ட்டு கோழைத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பத்திரிகையாளர்களுக்கு பயந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறது கூட காரில் போனவங்க. அப்படிப்பட்ட தொடை நடுங்கிகளாக இருந்துக்கிட்டு என்னத்துக்கு தான் இவங்களுக்கு அரசியல்னு தெரியல. இப்படி பயந்து போய் சாவுறீங்கன்னா எதுக்குடா அரசியல் உங்களுக்குலாம்? பேசாமல் வீட்டிலே படுத்து தூங்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய் இருக்காங்களாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய் இருக்காங்கன்னா உண்மையால எப்படி இருக்கணும்னா, எல்லாரும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்க தான் செய்யணும் விஜய் மாதிரி. ஏன்னா விஜய் அப்படிதான் இருக்காரு. நேத்தைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள், ஒரு மரியாதை செலுத்தும் விதமா ஒரு புகைப்படம் கூட இல்லை. எப்பவுமே மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறன்ற பேர்ல வீட்டுக்குள்ள பனையூர்ல ஒரு போட்டோ வச்சு அதுக்கு மாலையை போட்டு போட்டோ போடுவாப்ல. நேத்தைக்கு ஒரு போட்டோ இல்ல, ஒரு ட்வீட் இல்ல, ஒன்றும் இல்லை. அண்ணாவை நாங்கள் பின்பற்றுகிறோம், அண்ணா சொன்ன மாதிரி மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் அப்படின்றத நாங்கள் வந்து பயங்கரமா வந்து கடைபிடிக்க போறோம் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸில் வந்து அண்ணாவுடைய போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிட்டு அண்ணாவை வச்சிருக்காங்க ஒரு போட்டோ வாட்டு. அண்ணாவை கடைபிடிக்கிறீங்க, அண்ணாவை பின்பற்றுகிறீங்க அப்படின்னு சொன்னா அண்ணாவுடைய நினைவு நாளுக்கு ஒரு மரியாதை எதுவுமே இல்லை. என்ன இது? இது என்ன கட்சி? முதல்ல அண்ணாவை நீங்க மதிக்கக்கூடிய லட்சணம் இதுதானே? ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்துட்டாங்களோ, அண்ணாவை பத்தியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, அவரு வந்து டெல்லிக்கு எதிரான ஆளு, அவரை பத்தி ஒரு பதிவு போட்டன்னு வை மவனை செத்தனி அப்படின்ட்டு மிரட்டினாங்களோ, அதனாலதான் இந்த அமைதியோ. அடுத்ததான் இந்த தாவேக்கா அலுவலகம் இருக்கு பாருங்க, அந்த அலுவலகத்தில் ஏதாவது இவங்க கட்சி கூட்டம் போடுறாங்க ஏதாவதுன்னு சொன்னாக்க, இவனுங்க தாவேக்கா காரனுங்க வரானுங்க இல்லையா, அதனால அந்த இடத்துல ஃபுல்லாக காரை கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு டிராஃபிக் ஆக்குறானுங்க. அந்த இடத்துல வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரே தலைவலி, ஒரே டார்ச்சராக இருக்கு. அதில் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ஒரு காணொளி போட்டிருக்காங்க. அந்த காணொளியை பார்ப்போம். So there's so much space to park this car, okay? You can park your car there, you have so much space, but this entitled motherfucker of this car wants to park his car over here. நடு ரோட்ல கொண்டு போய் விட்டுருக்கான் ஒரு தற்குறி BMW காரை. அந்த பெண்மணி மதர் ஃபக்ட்டாங்க. தமிழ்ல சொல்லணும்னா ஏதோ ஒரு தாயாக இந்த மாதிரி காரை கொண்டு வந்து இங்க விட்டுட்டான் அப்படின்ட்டாங்க. காரை கொண்டு போய் தெருவெல்லாம் விட்டு ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெறும் தொல்லையை மட்டும்தான் இவனுங்க கொடுத்துட்டு இருக்கானுங்க.
தமிழ்நாட்டை காக்க போகிறோம், தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முகம் சொலிப்பையும் எல்லாருக்கும் கண்ணீரையும் வர வச்சு எல்லாரையும் ஆத்திரப்படுத்தி கோவப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறிகள். விஜய் கிட்ட தான் நிறைய பணம் இருக்குமே, பக்கத்தில் ஒரு லேண்ட் எதையாவது வாங்கி போட்டு அங்கே இந்த கட்சி கூட்டத்துக்கு இங்கெல்லாம் வரக்கூடிய தாவேகக்காரங்க காரு வண்டி எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ண முடியாதா அந்த தற்குறியால்? ஏன்னா அடிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட செய்யாமல் இருக்கீங்களே. நீங்கள்லாம் எப்படா ஆட்சி பொறுப்பு, தமிழ்நாட்டை ஆளணும், இவ்வளோ பெரிய தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எப்படா நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, எப்படா ஆளுவீங்க? தற்குறிகளா? பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வண்டியெல்லாம் நம்ம ரொம்ப ஓரமாக பார்த்து கவனமாக விடணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடு ரோடாக விட்டுக்கிட்டு இறங்கி போயிருக்கான். எப்படிப்பட்ட தவிட்டு தற்குறியாக இருப்பான் அப்போ? ஏங்க ரொம்ப தப்பாக இருக்குங்க. 3ஆம் ஆண்டு அது இதுன்னு ஏதோ போட்டிருக்கானுங்க, எங்க தப்பாக இருக்குங்க. டேய் என்னடா பண்றீங்க அண்ணனை? டேய் அண்ணனுக்கு என்னடா பண்றீங்க? டேய் என்னடா போட்டோ மாட்டிருக்கீங்க? எங்க அண்ணன் எங்கடா? டேய் எங்க அண்ணனுக்கு என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. என்ன 3ஆம் ஆண்டுன்னு மொட்டையாடா போடுவீங்க? 3ஆம் ஆண்டு கட்சி தொடக்க விழா அப்படி இப்படி ஏதாவது போடுங்கடா. ஏண்டா இப்படி பண்றீங்க? ஏண்டா உசுர வாங்குறீங்க? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.